வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரவையை வச்சு அருமையான ஒரு ஸ்பாஞ்சி தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அது கூடவே அதுக்கு பொருத்தமாக ப்ரோட்டீன் சத்து நிறைந்த உளுத்தம்பருப்பு சட்னி, இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம தோசை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கு. இது கெட்டி அவல் தான் எடுத்துருக்கு. நீங்கள் லேஸ் அவல் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர், கெட்டி தயிராக எடுத்துருக்கு. லேசான புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுங்க. நான் கெட்டி அவலுன்றதுனால ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுக்கிறேன். நீங்கள் லேஸ் அவலாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா கூட போதும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே இது நல்லாவே ஊறி வந்துடும். இப்போ இது நல்லா ஊறி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்றாதீங்க, நல்லா கோல்டன் கலரில் செவந்து இருந்துச்சுன்னா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு அந்த உளுத்தம்பருப்பை மட்டும் வெளியிலே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற்றிருந்த எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். இதில் காரத்துக்கு நான் ஒரு 7 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வரமிளகா ஃப்ரை ஆன பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் இந்த கலரெல்லாம் நல்லா மாறிட்டு ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆற வச்சுருந்த சட்னி மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாதி அளவுக்கு மட்டும் மைய வச்சு எடுத்துக்கோங்க, முழுமையாக மைய வைக்க வேண்டாம். இப்போ சட்னினா பாதி அளவுக்கு மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படி கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். லேசான கொரகொரப்பு இருந்துச்சுன்னா சட்னி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி கப் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சாதத்துக்கு வச்சுக்கிற மாதிரி, அதாவது தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி கப் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன், நான் இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் அதனால். இப்போ தண்ணி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கூட நல்லாயிருக்கும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு நல்ல சுவையான ஹெல்தியான உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே இந்த அவல் ரவை ரெண்டுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கோங்க. நான் பெரிய மிக்ஸி ஜார் தான் வச்சுருக்கேன், அதை அரைச்சி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்ததை சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊறி இருக்கிறதால நல்லாவே மஞ்சு வந்துடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் அதே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி கப் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்குனா மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. 1/2 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன், உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கிறேன். அது கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இது ஆப்ஷனல் தான், ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வேண்டான்னா கூட விட்டுலாம், தோசை நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான், வேண்டான்றவங்க விட்டுடுங்க.
இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடுவோம். கலந்து பார்த்துட்டு தேவைப்படுச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க. நீங்கள் கலந்து பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நீங்கள் தோசை எந்த சைஸ்க்கு ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம மெல்லுசாலாம் ஊற்ற முடியும், கொஞ்சம் அடை தோசை மாதிரி மொத்தமாக தான் ஊற்ற முடியும். நீங்கள் நெய் சேர்த்து சுடுறதுனாலும் சொல்லலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போடுறோம். தோசை பாருங்க இவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்குன்னு. இப்போ 2 சைடுமே தோசை நல்லா வெந்துருச்சு. வெளியிலே எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரவையை வச்சு ஒரு அருமையான தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.